கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அன்போட தம்பி கார்த்திக்கு வந்து மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஃபேமிலி. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க தம்பி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அன்பு எங்கள் அண்ணன் ரூம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா என்னை விட அதிகமாக ஃப்ளார்லாம் வச்சு நல்ல டெக்கரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அன்பு கண்மணி ரூம்லேயும் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்பு வந்து பார்த்துட்டு டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்மணி வந்து பார்த்துட்டு என்ன நம்ம ரூம் எதுவும் மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கிட்டே கேட்பாங்க. இல்லை நீ வேணால் டோர் நம்பர் பாரு, நம்மளோட ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் நம்ம ரூமில் தான் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் தம்பி, இதெல்லாம் தேவையாப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா அன்புக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த பாலில் வந்து வெண்ணிலா வந்து எதையோ ஒன்று கலந்துருக்காங்க, மயக்க மருந்து தூக்க மருந்து ஏதோ கலந்துருக்காங்க. ஆனால் என்ன கலந்துருக்காங்கன்னு கூட தெரியாமல் கண்மணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து அன்பு கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அன்பு வேற கண்மணியும் குடிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி சப்போஸ் 2 பேருமே குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. வெண்ணிலா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பிளானும் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு எப்போ தெரிய வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்மணிக்கு மட்டும் வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணுறது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெண்ணிலா இந்த வீட்டிலே கண்மணி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.